உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். அது 6 மாதத்துக்கு ஒரு முறை கழக சட்டத்திட்ட விதிகளின்படி 6 மாசம் வரை செயற்குழு கூட்டம் கூட்டணும். அது செயற்குழு கூட்டம் பொதுவாக கூட்டப்பட்டனா ஒரு 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். அது அவசர செயற்குழு கூட்டம் என்பதனால் 7 நாள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அதாவது அவசர செயற்குழு கூட்டம் என்ற வகையில் இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை 3 விஷயங்கள். ஒன்று, இந்த ஆட்சியில், அதாவது இந்த திறனற்ற இந்த பொம்மை அரசாங்கத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, போதை கலாச்சாரங்களிலிருந்து, தொழில்துறையில் பின்தங்கி, ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் மிகுந்த அளவிற்கு ஒரு விலையேற்றங்கள், குறிப்பாக சொத்து வரி, மின்சார கட்டணம், அதே போன்று வீட்டு வரி, அதே போன்று பால் விலை, அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகள் படிக்கின்ற பாட புத்தகங்களோட விலையை கூட உயர்த்தி பெருமளவுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு சுமையை கொடுத்த, ஒரு மக்களுக்கு ஒரு பெரும் துன்பத்தை கொடுத்த ஒரு ஏதோச்சதிகார, ஒரு சர்வாதிகார, ஒரு மக்கள் விரோத போக்கு, மக்கள் விரோத அரசு என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திறனற்ற இந்த விடியாத அரசு தான் நிச்சயமா சொல்லணும். அந்த வகையில் இதெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு பொறுத்தவரை தேர்தல் எப்போது வந்தாலும் சரி, அதை உடனடியாக சந்தித்து அதன் அடிப்படையிலே வெற்றி கொள்ளுகின்ற இயக்கம் மீண்டும் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, நம்முடைய அண்ணன் எடப்பாடி தமிழில் மலர வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு கழகத்தினுடைய அந்த செயற்குழு என்பது ஒரு மிக எழுச்சியோடு நடைபெற்றது என்பது நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்வர இருக்கின்ற ஒரு தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல், அதில் கழக சகோதரர்களை பொறுத்தவரை ஒரு முழு மூச்சுடன் வீச்சுடன் செயல்பட்டு ஒரு கழகத்திற்கு ஒரு பெருத்த ஒரு வெற்றியை, ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற வகையிலே அந்த ஒரு கருத்தும் இன்றைக்கு பொதுச்செயலாளர் எடுத்துரைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2026 ஒருமித்த கருத்தோடு நம்முடைய கழக சகோதரர்கள் முழுமையான அளவுக்கு ஒரு களப்பணியாற்றி மீண்டும் கழக ஆட்சியை நிறுவுவதற்கு எல்லா விதமான அளவுக்கு உழைப்பை ஒரு தியாகம் செய்வதற்கு வேண்டிய அந்த ஒரு தியாகத்திற்கு தயாராக வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்து வைக்கப்பட்டது. பொதுவாகவே இந்த ஆட்சியை பொறுத்தவரை, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கழக ஆட்சியில், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு மூடு விழா. எவ்வளவோ திட்டங்கள். பொதுவாக பார்த்தா அம்மா ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை, ஒரு ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர்கள், இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடியினர் என்று சொல்லி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு ஒரு சமூக கல்வி பொருளாதாரத்தின் அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களை எல்லாம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தீட்டினார்கள். எனவே அந்த திட்டங்கள் எல்லாம் மூடப்பட்டது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை பேர் வலிமை சிமெண்ட் மாற்றி அந்த வலிமை சிமெண்ட் என்ன பண்ணாங்க, அதுவும் இப்போ கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, அம்மா உணவகத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில் இன்றைக்கு அதை பெரிய அளவுக்கு மூடு விழா செய்கின்ற வகையில் சும்மா ஏதோ ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு நாமகாஸ்திக்கா அதை பண்ணார் ஒழிய அதனால ஒரு இம்பாக்ட் எதுவும் ஏற்படல. அதையும் படிப்படியாக மூடுற. இப்போ அம்மா மருந்தகம், அம்மாவுடைய ஒரு மதிநுட்பத்திலே உருவாகி அது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அம்மா மருந்தகம். அந்த நம்முடைய அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மருந்தகம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு லேபிள் ஓட்டுற வேலை தான். இவங்களுக்கு இந்த புத்தின்றதே கிடையாது. புத்தின்றதே இல்லாத ஒரு அரசு, கொஞ்சம் கூட ஒரு அறிவில்லாத ஒரு அரசுன்னு சொன்னா. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.